ஹே ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் நம்பி ராஜன். ஓகே, பிட்காயின் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க இன்டர்நெட்ல யூடியூப்ல முதற்கொண்டு நீங்க பல இடங்கள்ல பல விதமான நீங்க இன்ஃபர்மேஷன்ஸ் டேட்டாஸ் நீங்க கேதர் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ அதுதான் மேக்ஸிமான உண்மையான விஷயங்களா இருக்கும். ஓகே, பிட்காயின் அப்படிங்கிறதுனா என்ன சாதாரண பார்த்தா ஒரு டிஜிட்டல் கரன்சி. நம்மளுடைய பிசிக்கல் நம்மளோட இந்திய ரூபாய் நோட்டு மாதிரி நம்மளால ஒரு கண்ணால பார்க்க முடியாத ஒரு ஒரு கரன்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஜிட்டல் கரன்சி கண்டிப்பா நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம வாங்கலாம் விற்கலாம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, இந்த பிட்காயின் வாங்கலாம் விற்கலாங்கிற தெரிஞ்ச நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த கண்டிப்பா எல்லாருமே சொல்லாம விட்டுட்டாங்க அப்படிங்கறது ஒரு முக்கியமான தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு பிட்காயின்ஸ் நம்ம எந்த இடத்துல நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே, நம்ம பிட்காயின்ஸ் நம்ம எந்த இடத்துல வாங்கலாங்கிறத பத்தி நீங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த பிட்காயின்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்துல நம்ம வாங்கணும், எந்த ஒரு ஒரு வழியில நம்ம வாங்கணும் அப்படிங்கறது இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த பிட்காயின்ஸ் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா இந்த பிட்காயின்ஸ் நீங்க வேலட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க யூஸ் பண்ணி தான் எல்லா பிட்காயின்ஸுமே வாங்குவாங்க. இப்போ இந்த வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு டைம்ல பிட்காயினுடைய ஒரு விலை அப்படிங்கிறது என்ன அப்படி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,55,000 ரூபாய் கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு பணம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த 2,50,000 ஒரு பணம் நேற்று வரைக்கும் அதிகமா இருந்துச்சு. ஸோ இன்னைக்கு 2,50,000 குறைஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு எந்த ஒரு விஷயமா வேணாலும் மாறலாம். அதுக்கு எந்த ஒரு ஒரு கன்ஃபார்மா யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ யாராலையுமே கிட்டத்தட்ட சொல்ல முடியாது. ஒரு ஷேர் மார்க்கெட்டோட வேல்யூ போல தான் இதுக்கேற்ற மாதிரி இது பிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, இந்த ஒரு பிட்காயின்ஸ் நம்ம எந்த ஒரு விஷயத்துல நம்ம வாங்கி வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வேலட், பிட்காயின் வேலட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிட்காயின் வேலட் நம்ம எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எந்த இடத்துல நம்ம போய் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, காயின் பேஸ் இந்த மாதிரி ஒரு பிரைமரியான வெப்சைட்ஸ் இருக்கு. ஸோ அந்த காயின் பேஸ் வெப்சைட்ஸ் நீங்க போய் லாகின் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சைன் அப் பண்ணிட்டு உங்களுக்கான பேங்க் டீடைல்ஸ், உங்களோட நேம், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், உங்களுடைய மெயில் ஐடி கொண்டு நீங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான வேலட் அப்படிங்கிறது நீங்க கையில கொடுத்துருவாங்க. ஓகே, அந்த வேலட் யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கான ஒரு செல்லர் நீங்க உங்களுக்கான பிட்காயின்ஸை நீங்க வாங்கி ஸ்டோர் பண்ணி உங்களுடைய வேலட்ல நீங்க பத்திரமா வச்சுக்கலாம். ஓகே, இந்த பிட்காயின்ஸ் நான் எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்க பொதுவாக நீங்க தங்கம் அப்படிங்கிறது நீங்க வாங்குறீங்க அப்படிங்களா? ஸோ அந்த தங்கத்தை வாங்கி நீங்க என்ன பண்ண போறீங்க? அதே போலதான் இந்த பிட்காயின்ஸும். ஸோ இந்த பிட்காயின்ஸ் நீங்க யார்கிட்ட இருந்தோ வாங்க போறீங்க. வாங்கி உங்களுடைய அந்த வேலட்ல நீங்க பத்திரமா வச்சுக்க போறீங்க. வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல நீங்க எதுக்கு எந்த ஒரு ப்ராடக்ட் நீங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இரண்டாவது விஷயம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிட்காயின்ஸ் நீங்க லோக்கலாகவும் கூட நீங்க வாங்கிக்கலாம். லோக்கலா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க இப்போ நீங்க உங்களுக்கான ஒரு மூவி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஷேர்ல இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்க ஷேர் பண்ற மாதிரி உங்களுடைய லோக்கல் உங்களுடைய ஏரியாவில் உங்களுக்கான பிட்காயின்ஸ் இருக்கக்கூடிய ஒரு நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் அல்லது ஒரு செல்லர்ஸ் யாராவது இருக்காங்கிறது நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா அந்த செல்லர்கிட்ட நீங்க நேரடியாவே போயிட்டு அந்த பிட்காயின்ஸை வாங்கி உங்களுடைய வேலட்ல நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அல்லது நீங்க எலக்ட்ரானிக்கலாவும் நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. இந்த பிட்காயின்ஸ் நீங்க வாங்கி செல் பண்றதுக்கு செலவு பண்றதுக்கு முதற்கொண்டு இந்த பிட்காயின்ஸுக்குனே கூட தனித்தனியான வெப்சைட்ஸ்ல இருக்கு. அந்த வெப்சைட்ஸ் நீங்க யூஸ் பண்ணி கூட நீங்க உங்களுக்கான பிட்காயின்ஸ் நீங்க வாங்கி உங்களுடைய வேலட், உங்களுடைய காயின் பேஸ் வேலட்ல நீங்க உங்களுடைய பணமாவ அந்த பணத்தை உங்களுடைய அந்த பிட்காயின்ஸ் நீங்க பணமா நீங்க உங்களுடைய வேலட்ல பத்திரமா நீங்க ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். நாலாவது நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிட்காயின்ஸ் உங்களுடைய ஒரு தேவையான ஒரு ப்ராடக்ட்ஸ் மூலமா எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிட்காயின் மூலமா யூஸ் பண்ண முடியும். ஓகே, நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட்னாலும் இப்போ இந்த ஒரு கரண்ட் இந்த ஒரு கரண்ட் டைம்ல பிட்காயின்ஸ் ஒரு பெரிய அளவுல ஃபேமஸ் ஆகல அப்படிங்கறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த பிட்காயின்ஸ் நீங்க ஸ்ட்ரைட்டா போய் நீங்க உங்களுக்கான ஒரு ஸ்டோர்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா இருக்கக்கூடிய ஏதோ ஸ்டோர்ல போய் நீங்க வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இல்லைன்னு அப்படின்னு சொல்லணும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தா இன்னும் அது பெருசா ஒரு பூம் ஆகல. ஸோ ஒரு பெரிய ஸ்டேஜ்ல இன்னும் வரல. இன்னும் ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு பேபி ஸ்டேஜ்ல இந்த பிட்காயின்ஸ் இருக்கு அப்படிங்கறத உண்மை. ஸோ இந்த பிட்காயின்ஸ் நீங்க ஒரு ஃபியூச்சர்லயோ அல்லது இப்போ நீங்க கண்டக்கூடிய விஷயத்துல நீங்க மணிக்கு நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க உங்களுக்கான ஃபாரின் கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா உங்கள்கிட்ட ஒரு பிட்காயின் அளவுக்கு ஒரு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா உங்களோட அந்த பிட்காயின் வேல்யூ ஒரு ஃபாரினர் ஒரு வேற கண்ட்ரில இருக்கவங்களோட பிட்காயின் மூலமா நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அல்லது உங்களுக்கான US டாலர்ஸ் மூலமா நீங்க கண்டிப்பா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த பிட்காயின்ஸ் பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்திருக்கோம், தெரிஞ்சிருக்கோம். இந்த பிட்காயின்ஸ் நம்ம எப்படி வாங்கணும், எதுல நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஸோ அதை எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ஓகே, இந்த பிட்காயின்ஸ் இப்போ நான் வாங்கலாமா அப்படின்னு ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதற்கு ஏற்ற மாதிரியான ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. இப்போ நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அல்லது நீங்க ஒரு ஷேர்ல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க் அப்படிங்கிறது அதுல இருக்கிற மாதிரி
இந்த பிட்காயின்ஸ்லயும் அதுக்கேற்ற மாதிரியான ரிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கு. பிகாஸ் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிட்காயின்ஸ் இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி பிட்காயின்ஸ் வந்து நேற்று வரைக்கும் ஒரு அமௌண்ட் இருந்துச்சு, இன்னைக்கு ஒரு அமௌண்ட் இருக்கு, நாளைக்கு எவ்வளவு வரும் அப்படிங்கிறது கண்டிப்பா தெரியாது. இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல கூட இது வந்து அப்படியே ஸ்டாப் ஆனாலும் கூட ஆகலாம். பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபிளக்சுவேஷன் வந்து கண்டிப்பா நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ ஓகே, உங்களுக்கான இப்ப நீங்க வாங்குறது நீங்க ஒரு 3 lakhs வாங்கி நீங்க ஃபியூச்சர்ல வந்து 3.5 lakhs வித்துட்டீங்கன்னா ஓகே. பட் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு ஃபிளக்சுவேஷன் மூலமா உங்களுக்கான அந்த வேல்யூ வந்து கம்மி ஆயிடுச்சுன்னா அதற்கேற்ற மாதிரியான கான்சிக்வன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி தீமைகளையும் வந்து நீங்க கண்டிப்பா நீங்க சம்பாதிப்பீங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஃபிளக்சுவேஷன் ஆகி உங்களுக்கு பெரிய லெவலில் இப்போ 3 lakhsல இருக்கக்கூடிய அது ஒன்று ஃபியூச்சர்ல வந்து 15 lakhs அந்த மாதிரி போயிடுச்சுன்னா கூட அதுக்கேற்ற மாதிரி நன்மைகளையும் வந்து கண்டிப்பா நீங்க தான் சம்பாதிப்பீங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு என்விரான்மெண்ட் வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஓகே, பிட்காயின் அப்படின்னா இப்படிதான், ஸோ இப்படிதான் ஃபியூச்சர்ல நகர போகுது அப்படிங்கிறது வந்து யாருமே சொல்ல முடியாது. பட் அது வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கலாம். ஓகே, இது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு அந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியான வேல்யூஸ் வந்து கண்டிப்பா மாறிட்டே தான் இருக்கும். நாம வந்து அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் பண்ணிட்டு நமக்கு இது தேவைதானா அப்படிங்கறது வந்து ஏற்ற மாதிரி நம்ம வந்து கண்டிப்பா அதை நம்ம வாங்கியிருக்கலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஓகே, பிட்காயின்ஸ் பத்தி நீங்க இன்னும் யாராவது வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிற உங்களுக்கு வாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா அப்படிங்கறது வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பிட்காயின் பத்தி யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பர்சன் கிட்ட மறக்காம இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.